2020 கேரளா கொல்லம் டிஸ்ட்ரிக்ட். இங்க 42 வயசான சுஜித்ரா அப்படின்ற ஒருத்தவங்க வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க சொந்தமா பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பியூட்டிஷியன் ட்ரெயினர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இவங்க வந்துட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்களோட லைஃபே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டூடெண்ட்ஸ், கஸ்டமர், ஃபேமிலி, ஒர்க், அவ்வளவுதான். ஆனா இப்படி நல்லா போயிட்டு இருந்த இவங்களோட லைஃபே மொத்தமா மாத்தி போடுற மாதிரியான ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. மார்ச் 17, 2020 வழக்கம் போல அவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப வீட்டுல இருந்த அவங்க அப்பா அம்மா கிட்ட கொச்சின்ல எனக்கு வந்துட்டு ஒரு பியூட்டி ட்ரைனிங் ஒன்று இருக்கு. அந்த ட்ரைனிங் வந்துட்டு 4 நாள் நடக்க போது. மார்ச் 20க்கு மேல தான் நான் ஃப்ரீயே ஆவேன். அந்த ட்ரைனிங்ல கண்டிப்பா நான் கலந்துகிட்டே ஆகணும். அந்த 4 நாள் வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப பிஸியா இருப்பேன். சொல்லப்போனா அந்த 4 நாள்ல என்னால போன் பேச முடியுமா அப்படின்னு கூட தெரியல. அவ்வளவு பிஸியா ஒர்க் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட ட்ரைனிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நானே மார்ச் 20 வந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துருவேன். அது வரைக்கும் என்ன யாரும் தேட வேணாம். நீங்க 2 பேருமே பத்திரமா இங்கே இருங்க, உங்களை பாத்துக்காங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அவங்க அம்மா அப்பாவும் அப்படின்னா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சுஜித்ராவை வழி அனுப்பி வைக்கிறாங்க. நான் மார்ச் 20 வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போன சுஜித்ரா வந்துட்டு மார்ச் 20 வரவே இல்லை. அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே சுஜித்ராவுக்கு பல முறை கால் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அந்த மொபைல் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதனால சுஜித்ராவுடைய அப்பா வந்துட்டு ரொம்ப பயந்து போறாரு. மார்ச் 20 அன்னைக்கு ஃபுல்லும் வந்து பாத்தீங்கன்னா சுஜித்ரா வரவே இல்லை. இதனால இவங்க அப்பா அம்மா வந்துட்டு சுஜித்ராவுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க போன ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சிருச்சாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இதை கேட்ட சுஜித்ராவோட ஃப்ரெண்டு வந்துட்டு என்னது ட்ரைனிங்கா, அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா 4 நாளா ஏதோ பியூட்டி ட்ரைனிங் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்களா, அதை பத்தி தான் கேட்கறேன் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சுஜித்ராவுடைய ஃப்ரெண்டும் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல, அப்படி நடந்திருந்தா கண்டிப்பாவே என்ன கூட்டு போயிருப்பா. ஏன்னா சுஜித்ரா இந்த மாதிரி எங்க போனாலுமே நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் போவோம், என்னை விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் இவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே ஷாக்கா இருந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் அவங்க ரொம்பவே பயந்து போறாங்க. அது இதுக்கு மேல நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம பொண்ணை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சுஜித்ராவுடைய அப்பா அம்மா வந்துட்டு உடனடியா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. இப்படி இவங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களுடைய விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா எவ்வளவு தேடியுமே சுஜித்ராவை பத்தின எந்த ஒரு சின்ன க்ளூவுமே கிடைக்கல. அவங்க வழக்கமா பஸ் ஏற அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல எதனாச்சும் சிசிடிவி கேமரா இருக்குமா, எதனாச்சும் ஃபுட்டேஜ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. ஆனா அப்படி எதுவுமே கிடைக்கல. இப்ப அவங்க யாரு கூட போனாங்க, எப்படி போனாங்க, எங்க போனாங்க அப்படின்றது எதுவுமே தெரியாது. இப்படி தேடிக்கிட்டு இருந்த அந்த சமயம் தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் க்ளூ ஒன்று கிடைக்குது. அது என்னன்னா போலீஸ் ஆஃபீஸர் சுஜித்ராவுடைய ஃபோன் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்துட்டு சர்ச் பண்ணியிருக்காங்க. ஃபோன் சிக்னல்ஸ் எல்லாம் வந்துட்டு ட்ராக் பண்ணியிருக்காங்க. இதுபடி மார்ச் 17 கரெக்டாக கொல்லம் பைபாஸ்ல இந்த ஃபோன் வந்துட்டு சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. ஆனா அதுக்கப்புறமா மார்ச் 20 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஆன் ஆயிருக்கு. கொஞ்சம் செகண்ட்ஸ் வந்துட்டு ஃபங்க்ஷன்ல இருந்திருக்கு, மறுபடியும் ஆஃப் ஆயிருக்கு. இது எந்த லொகேஷன்ல ஆன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிஷூர்ல ஆன் ஆயிட்டு ஆஃப் ஆயிருக்கு. இதை வச்சு பார்க்குறப்ப சுஜித்ரா வந்துட்டு திரிஷூர்ல இருந்து கொல்லம் தான் போயிருக்காங்க, கொச்சின் போ கிடையாது. அப்படின்னா சுஜித்ரா அவங்களோட வீட்டுல போய் சொல்லிட்டு எங்கேயோ போயிருக்காங்க. இந்த கேஸ் நடந்த அந்த டைம் மார்ச் 2020. இது வந்துட்டு கொரோனா லாக்டவுன் டைம். அந்த டைம்ல பெருசா யாருக்கிட்டையுமே போலீஸ் ஆபீசர்ஸ்னால விசாரிக்க முடியல, முழுவீச்சா விசாரிக்க முடியல. எல்லாமே லாக்டவுன்ல உள்ளதான் இருந்தாங்க அப்படின்றதுனால பெருசா யாருக்கிட்டையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியல. இருந்தாலும் இந்த கேஸ்ல எதனாச்சும் ஒரு சின்ன க்ளூவாச்சு கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் தேடிக்கிட்டு இருந்தாங்க. சில வாரத்துக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு சுஜித்ராவுடைய காலேஜ் ஸ்டைல் எடுத்து கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி முடிக்கிறாங்க. இப்படி இவங்க செக் பண்ணதுல தினம் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு நபர்கிட்ட மட்டுமே இவங்க நிறைய தடவை போன் பேசியிருக்காங்க. அதுவும் பல மணி நேரம் பேசியிருக்காங்க. இந்த நம்பர் வந்துட்டு யாருடையது, அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரிச்சப்பதான் அந்த நபருடைய பேரு பிரசாந்த் அப்படின்னு தெரியுது. யார் இந்த பிரசாந்த்? பிரசாந்துக்கும் சுஜித்ராவுக்கும் என்ன சம்பந்தம்? நான் கொச்சினுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு சுஜித்ரா எங்க தான் போனாங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். 35 வயசான பிரசாந்த் படிச்சது வளர்ந்தது எல்லாமே வந்து கோழிக்கோட்ல தான். இவர் அவருடைய ஸ்டடீஸ் எல்லாமே படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பாலக்காட்டுல இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரோட ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீட்டை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இவர் டியூஷனும் எடுக்கிறாரு. பிரசாந்த் அவரு காலேஜ் படிச்சுட்டு இருக்க அந்த சமயத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணை லவ் பண்ணி இவர் கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. இந்த மேரேஜுக்கு அப்புறம் 2019 இவங்க 2 பேருக்குமே ஒரு அழகான ஆண் குழந்தை ஒண்ணு பிறக்குது. பிரசாந்துக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிற இந்த ஃபங்க்ஷனை ரொம்பவே கிராண்டா செலிப்ரேட் பண்ணும் அப்படின்றது ஆசை. இப்படி இவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவை ரொம்பவே கிராண்டா இவங்க செலிப்ரேட் பண்றாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ்னு சொல்லி எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க. அப்ப அந்த ஃபங்க்ஷன்ல பிரசாந்தோட வீட்டு சொந்தக்காரங்களாம் வந்த மாதிரி அவங்களோட ஒய்ஃபோட வீட்டுல இருந்தும் நிறைய சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. அப்படி வந்து இவங்க ஒய்ஃபோடைய சொந்தக்கார பொண்ணு தான் சுஜித்ரா. இந்த சுஜித்ராவுக்கு 42 வயசு ஆகுது. இவங்க ரொம்பவே வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு சுஜித்ரா மட்டும் தான் குழந்தை. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க
அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. இவங்க சொந்தமா ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருந்தாங்க. இவங்க ரொம்ப நார்மலா நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் இவங்க பார்க்கக்கூடிய அந்த வேலையிலிருந்து இவங்களுக்கு நிறைய காசு வர ஆரம்பிச்சது. இவங்களுக்கு வருமானம் நிறைய வருது. சுஜித்ரா வந்துட்டு ஆரம்பத்தில் எல்லாருத்து மாதிரியுமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு அப்படி நல்ல விதமா போக கிடையாது. இவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு சுஜித்ரா கிட்ட ரொம்ப மோசமா நடந்திருக்காரு. பயங்கரமா போட்டு அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, சித்திரவதைப்படுத்துறது, இதே மாதிரி இருந்திருக்காரு. ரொம்பவே பொறுத்து பார்த்த சுஜித்ரா வந்துட்டு இதுக்கு மேல நம்மளால பொறுக்க முடியாது, இங்க இருந்துகிட்டு இவங்ககிட்ட சித்திரவதைப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுபடி இவங்க ரெண்டு பேருமே டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் கல்யாணமே வேணாம், நம்ம தனியாவே சந்தோஷமா இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி சுஜித்ரா முடிவு பண்றாங்க. இவங்களோட கான்சென்ட்ரேஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒர்க்கு பக்கம் திருப்புறாங்க. அங்க இவங்களோட வேலை வந்துட்டு சூப்பரா நடந்துட்டு இருந்தது. அந்த சமயம் இவங்களுடைய அப்பா அம்மா வந்துட்டு இப்படி எத்தனை நாள் தான் நீ தனியாவே இருக்க போற, உனக்குன்னு ஒரு துணை வேணும், அப்படி இருந்தா தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி இவங்களுக்கு ரெண்டாவது ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா அந்த வாழ்க்கை இவங்களுக்கு நீடிக்கல. எக்கச்சக்கமான பிரச்சனைகள், பாஸ்ட பத்தின பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய வந்து மறுபடியும் சுஜித்ரா வந்துட்டு டைவர்ஸே வாங்கிக்கிறாங்க. இதுக்கு மேல நம்ம கல்யாணம் அப்படின்ற பேர்ல எந்த ஒரு பிரச்சனையுமே எடுத்து போட்டுக்க வேணாம், நம்ம அம்மா அப்பா கூட போயிட்டு தங்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து சுஜித்ரா அவங்க அம்மா அப்பா கூட ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போய்கிட்டு இருந்த இந்த சமயம் தான் இங்கே பிரசாந்தோட பையனுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வந்தது. அந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு இவங்க கலந்துக்கிட்டாங்க. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சுஜித்ராவும் பிரசாந்தும் முறையாக மீட் பண்ணிக்கிறாங்க. பிரசாந்தோட ஒய்ஃப் வந்துட்டு சுஜித்ராவை பிரசாந்த் கிட்ட இது என்னுடைய சொந்தக்கார அக்கா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. பிரசாந்தும் சுஜித்ராவை பார்த்தனால இருந்தே அவங்கள அக்கா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாரு. ஏன்னா சுஜித்ரா வந்துட்டு பிரசாந்தோட 10 வருஷம் பெரிய பொண்ணு. இந்த ஃபங்க்ஷனில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வந்துட்டு சுஜித்ரா கிட்ட ரொம்ப நல்லா பேசி பழகுறாரு. இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இவர் வந்துட்டு சுஜித்ராவுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட்லாம் கொடுத்திருக்காரு. சுஜித்ராவும் இவரு கொடுத்த சோஷியல் மீடியா ரெக்வெஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க எக்கச்சக்கமான கால்ஸ் எல்லாம் வந்துட்டு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பேருமே மீட் பண்ணவும் ஆரம்பிச்சுக்கிறாங்க. சுஜித்ரா வந்துட்டு அவங்க அம்மா அப்பா கூட தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க அம்மா அப்பா கூட இருந்தாலும் ஒரு பேர் இல்லாததுனால அவங்க ரொம்பவே தனிமையை ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு யாருமே இல்ல. அவங்களுக்கு எதனாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொன்னா கூட மனசு விட்டு பேச ஆள் இல்ல. அப்படி தனிமையில் இருந்த சுஜித்ராவுக்கு பிரசாந்த் கூட பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. சுஜித்ரா பிரசாந்த் கிட்ட ரொம்பவே மனசு விட்டு பேசுறாங்க. இப்படி போக 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 ரெண்டு பேருமே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நாட்கள் போக போக இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அக்கா தம்பி உறவு வந்துட்டு அப்படியே ட்ராக் மாறி போகுது. சுஜித்ரா வந்துட்டு பிரசாந்த தன்னுடைய ஹஸ்பண்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால சுஜித்ரா வந்துட்டு பிரசாந்த க்ளோஸ் ஃப்ரெண்டாவும் ஹஸ்பண்டாவும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா பிரசாந்த் இவங்களை க்ளோஸ் ஃப்ரெண்டாவும் பார்க்க கிடையாது, ஒய்ஃபாவும் பார்க்க கிடையாது. சுஜித்ரா கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்ற விஷயம் வந்துட்டு பிரசாந்துக்கு ரொம்பவே நல்லா தெரியும். இவரு சுஜித்ரா கிட்ட ஆசைப்பட்டு தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் சுஜித்ரா வந்துட்டு ஒரு ஏடிஎம் மிஷின். இவர் சுஜித்ரா கிட்ட பேசுறப்ப எனக்கு வேற பிசினஸ்ல நிறைய பண தேவை இருக்கு, இந்த மாதிரி பணத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல, நான் என்னோட ஒய்ஃப் கிட்ட கேட்டேன் ஆனா அவ இல்ல அப்படின்னு சொல்லிட்டா, அதான் இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாராம். இதை கேட்டு சுஜித்ராவும் பணம் தானடா வேணும், நான் தரேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பணத்தை எடுத்து தருவாங்களாம். சொல்ல போனா பிரசாந்த் வந்துட்டு எதையுமே டைரக்டா கேட்காம இந்த மாதிரி ஒரு தேவை இருக்கு, ஒரு மாதிரி வீட்டுல கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சுஜித்ரா கிட்ட இருந்து நிறைய பணம் வாங்கியிருக்காரு. ஆனா இப்படி வாங்கின அந்த பணத்துல இருந்து கொஞ்சத்து கூட இவரு திருப்பி தர கிடையாது. மொத்தத்துல அவங்க ரெண்டு பேர்த்த பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனா வெளி உலகத்துக்கு அக்கா தம்பி. பொது இடத்துல எங்கேயாச்சும் பிரசாந்த் வந்துட்டு சுஜிதாவை மீட் பண்ணிட்டா கூட அக்கான்னு சொல்லி தான் கூப்பிடுவாராம். இப்படி இவங்க ரெண்டு பேரும் அக்கா தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறதுனாலே சுத்தி இருக்கக்கூடிய யாருக்குமே வந்துட்டு இவங்க மேல சந்தேகம் வரல. என்னதான் சுஜித்ரா வந்துட்டு பிரசாந்த உருகி லவ் பண்ணாலும் சுஜித்ரானால பிரசாந்த கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்படி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அவங்களோட குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையே வந்துடும். இதனால சுஜித்ரா வந்துட்டு என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு வேணாலும் பழகலாம், ஒன்னா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. சொல்ல போனா இந்த விஷயத்தை பத்தி சுஜித்ரா வந்துட்டு பிரசாந்த் கிட்ட பேசியிருக்காங்க. இதை கேட்ட பிரசாந்துக்கு உள்ளுக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கு. ஏன்னா இவங்க சொன்ன இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்துக்கு தான் வசதியா இருந்தது. எப்பப்பெல்லாம் இவருக்கு பண தேவை ஏற்படுதோ அப்பப்பெல்லாம் இவர் போயிட்டு காசு வாங்கிப்பாரு. சுஜித்ராவுக்கு 2 தடவை கல்யாணம் ஆயிருக்கு, டைவர்ஸ் ஆயிருக்கு. அவங்களோட மைண்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு குழந்தை எடுத்து வளர்த்தணும் அப்படின்றதா இருந்தது. நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை இருக்கணும், அந்த குழந்தைய பார்த்து வளர்க்கணும் அப்படின்ற மாதிரியான பல ஆசைகள் வந்துட்டு இவங்களுக்குள்ள இருந்தது. அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியா இல்ல, ஆனா குழந்தை மட்டும் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஆசைப்படுறாங்க. ஸ்டார்டிங்ல இவங்க என்ன யோசிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஆசிரமுக்கே போயிட்டு ஒரு குழந்தைய தத்து எடுத்து வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. ஆனா பிரசாந்த் வந்துட்டு இவங்களோட லைஃப்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எதுக்காக குழந்தைய தத்து எடுக்கணும், நம்ம தான் ஏற்கனவே பிரசாந்த் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கும், நிறைய தடவை பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லயும் இருந்திருக்கும். அதனால பிரசாந்த் மூலியமாவே நம்ம ஒரு குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்திருக்கு. இதை பத்தி நம்ம பிரசாந்த் கிட்ட சொல்லி சீக்கிரமா ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லி February 2020 இவங்க பிரசாந்துக்கு ஒரு கால் பண்ணியிருக்காங்க. பிரசாந்த் அந்த போன் எடுத்திருக்காரு. எடுத்த உடனே எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நீ நிறைவேற்றி வைப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட பிரசாந்த் வந்துட்டு என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த சமயம் சுஜித்ரா வந்துட்டு பிரசாந்த் கிட்ட கொஞ்சம் தயக்கத்தோட எனக்கு ஓ மூலியமா ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட பிரசாந்த் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாரு. பயங்கரமான ஷாக்கு. இந்த பக்கம் சுஜித்ரா வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருந்த பிரசாந்த் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. சடனா பிரசாந்த் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நான் போய் ஆகணும், நானே உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணியிருக்காரு. இவர் ஃபோன் பேசுனதை வச்சு சுஜித்ரா வந்துட்டு பிரசாந்த் பயத்தில் இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அதனால சுஜித்ரா வந்துட்டு பிரசாந்த் கிட்ட வந்து நீ ஒன்றும் பயப்படாது, நீ ஏன் பயப்படுறன்னு எனக்கு தெரியுது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண போறது கிடையாது, அது என்னாலையும் முடியாது, நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன். அதே மாதிரி இந்த குழந்தையோடைய அப்பா யார் அப்படின்றத நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். நானே ஹாஸ்பிட்டல் போயிட்டு IVF ட்ரீட்மெண்ட்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன், அதனால தான் என்னோட வயிற்றுல இப்போ ஒரு குழந்தை வளருது அப்படின்ற மாதிரி கேட்குற எல்லாத்துக்கிட்டையுமே நான் சொல்லிடுறேன். இதுக்கிடையில உன்னோட பேர் வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையுமே இன்வால்வ் ஆகாது. இப்படி சுஜித்ரா என்னதான் சொன்னாலும் பிரசாந்தோட மனசு வந்துட்டு மாறவே இல்லை. இது அவரால் ஏத்துக்கவே முடியல. இப்படி ஒரு குழந்தையோட அப்பா வந்துட்டு பக்கத்துல இருந்துகிட்டு நான் உன் அப்பா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். இன்னைக்கு சுஜித்ரா அந்த மாதிரி சொல்லிடுவா, சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நம்பிடுவாங்க. ஆனா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்துட்டு நம்ம இதுல மாட்டிப்போம். என்னால சுஜித்ராவுக்கு வரக்கூடிய குழந்தைக்கு அப்பா நான் தான் அப்படின்ற இந்த விஷயம் நம்மளை சுத்தி இருக்கிற உலகத்துக்கே தெரிய வந்துடும். கண்டிப்பா இந்த குழந்தை பிறந்து நான் தான் அப்பா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா முதல்ல இருந்து நாங்க என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம் அப்படின்றதே கொஸ்டின் மார்க் ஆயிரும். அப்படி மட்டும் தெரிஞ்சா பிரசாந்தோட இமேஜ் வந்துட்டு கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடும். ஒரு ஸ்கூல் டீச்சர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அவமானப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம பிரசாந்தோட மனைவி வந்துட்டு இதை கொஞ்சம் கூட ஏத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவங்களோட குழந்தைய கூட்டிக்கிட்டு இவரை விட்டுட்டு போயிடுவாங்க. சுஜித்ரா சொல்ற அந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா இது எல்லாமே நடந்துரும் அப்படிங்கிறது பிரசாந்துக்கு ரொம்பவே நல்லா தெரியும். பிரசாந்துக்கு என்னதான் சுஜித்ராவை பிடிச்சிருந்தாலும் பிரசாந்துக்கு எப்பயுமே அவருடைய மனைவியை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த விஷயத்து மூலியமா இந்த உறவு வந்துட்டு வெளியில தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி பிரசாந்த் ரொம்பவே பயந்தாரு. இவ்வளவு நாள் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப குழந்தை வேணும் அப்படின்றாங்க. கண்டிப்பா அந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு அப்பா அப்படின்ற அந்த உறவு வந்துட்டு தேவைப்படும். இப்ப சுஜித்ரா மாறின மாதிரியே அப்ப சுஜித்ரா மாறி நீ தான் இந்த குழந்தையோட அப்பா, நீ தான் அப்பான்னு சைன் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் பின்னாடி சொல்ல ஆரம்பிச்சுட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? கண்டிப்பா இதுக்கு நம்ம ஒத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்றாரு. இன்னொரு பக்கம் சுஜித்ரா கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. நீ என்ன முடிவு பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்கு பிரசாந்த் வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணல, அதனால இது என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பிரசாந்த் சொல்லிடுறாரு. ஆனா சுஜித்ரா இதை விடுறதா இல்ல, எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி ஒத்த கால்ல நிக்கிறாங்க. பிரசாந்த் வந்துட்டு இது எதுவுமே சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்றாரு. ஆனா சுஜித்ரா வந்துட்டு எதுவுமே கேட்கிற மாதிரி இல்ல, எனக்கு ஒரு குழந்தை வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே பிடிவாதமா இருந்தாங்க. இப்ப பிரசாந்த் வந்து இதுக்கு மேல நம்ம சுஜித்ரா கூட பழகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு தான் ஆபத்து. சுஜித்ரா கிட்ட இருந்து ஒரேடியா விலக முடியாது, விலகினா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால படிப்படியா விலகிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதுபடி இவர் போன் பேசுறது கால் பண்றது எல்லாத்தையுமே படிப்படியா குறைச்சுக்கிறாரு. ஆனா சுஜித்ரா விடுறதா இல்ல, விடாம அவங்க கால் அடிச்சுட்டே இருக்காங்க. இப்படி இருக்கிற ஒரு சமயத்துல திடீர்னு சுஜித்ரா வந்துட்டு பிரசாந்தோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. இதை பார்த்த பிரசாந்த் வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. நீங்க இதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு சுஜித்ரா உன்னோட ஒய்ஃப் வந்துட்டு என்னோட ரிலேஷன் தான், நான் உன்னோட ஒய்ஃபை தான் பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்ல போனா பிரசாந்தோட ஒய்ஃபை பார்க்குற மாதிரி அடிக்கடி வந்துட்டு சுஜித்ரா இவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. இது பிரசாந்துக்கு பயங்கர கடுப்பா இருந்தது. இப்படி சுஜித்ரா வந்துட்டு போயிட்டு இருந்தா எப்பயாச்சும் ஒரு தடவை என்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போய் சுஜித்ரா பிரசாந்தோட ஆபீஸ்க்குலாம் போக ஆரம்பிக்கிறாங்க. போயிட்டு ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற, என்னாச்சு அப்படின்னு கேட்கறாங்க. பிரசாந்த் வந்துட்டு சுஜித்ரா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எக்கச்சக்கமான பிளான் போடுறாரு. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இதுல இருந்து எப்படியாச்சும் நம்ம வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காக நிறைய விஷயங்களை பத்தி அவர் யோசிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, சுஜித்ரா என்ன ஆனாலும் நம்மள விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்னு. அப்ப சுஜித்ரா கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா சுஜித்ராவே இருக்கக்கூடாது, அது ஒண்ணு மட்டும்தான் வழி அப்படின்னு முடிவு பண்றாரு. அதாவது சுஜித்ராவை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. நம்ம இந்த கொலை எப்படியாச்சும் பண்ணி ஆகணும், அதே சமயத்தில் நம்ம போலீஸ் கிட்டயும் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இதுக்கு நம்ம எப்படி பிளான் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சப்ப சரி நம்ம கொலை சம்பந்தப்பட்ட படங்கள்லாம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய படத்தை வந்துட்டு பார்த்திருக்காரு. நிறைய ஹாலிவுட் படத்தெல்லாம் ரெஃபர் பண்ணி எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் போட்டு எதுவுமே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகல. அடுத்ததா பிரசாந்த் வந்துட்டு நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து வச்சு அதுல இந்த மாதிரியான கொலைகள்லாம் நடந்திருக்கு, எப்படிலாம் மாட்டிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணா நம்ம தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அனலைஸ் பண்ணியிருக்காரு. ஆனா அது எதுவுமே ஒத்து வரல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியா நம்ம கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வருது. அதனால இவர் கூகுள்ல மாட்டிக்காம கொலை பண்றது எப்படி அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணியிருக்காரு. இது மூலமா இவருக்கு சில ஐடியாஸ் எல்லாம் கிடைக்குது. கூகுளை வச்சு பக்காவா ஒரு பிளான் ஒன்று போடுறாரு.
மார்ச் 2020 பக்காவா ஒரு பிளானை போட்டு அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றதுக்கு முடிவு பண்றாரு. அதோட முதல் கட்டமா வீட்டுல இருக்கக்கூடிய அவரோட ஒய்ஃப் கிட்ட கொஞ்ச நாளைக்கு நீ வந்துட்டு குழந்தைய கூட்டிட்டு உன்னுடைய அம்மா வீட்டுக்கு போய் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அந்த வேலையை நான் வந்துட்டு டே அண்ட் நைட் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா என்னோட வேலை வந்துட்டு போயிடும், நீங்களாம் வீட்டுல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்டா இருக்கும், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி பேசி அவரோட ஒய்ஃபையும் அவங்களோட குழந்தைய அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கக்கூடிய பிரசாந்தோட அம்மா அப்பா கிட்ட நீங்க டூருக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதுக்குமா நாங்க டூர் போனோம், நாங்க வீட்டுல இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இல்ல ரொம்ப நாள் நீங்க வீட்டுல இருக்கீங்க, எங்கேயாச்சும் வெளியில டூருக்கு போயிட்டு வாங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி ஒரு காரை புக் பண்ணி கொடுத்து நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இப்போ அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. பிரசாந்த் மட்டும் தான் அந்த வீட்டுக்குள்ள அடுத்த 4-5 நாளைக்கு இருக்க போறாரு. உடனடியா பிரசாந்த் வந்துட்டு சுஜித்ராவுக்கு கால் பண்ணி எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வெளியில போயிட்டாங்க, இப்ப நான் மட்டும் தான் தனியா இருக்கேன், நீங்க என்னோட வீட்டுக்கு வரீங்களா, நம்ம ஒரு 4 நாளைக்கு இங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்கான். சுஜித்ரா ஆசைப்பட்டதும் இதுக்குதான். அதனால சுஜித்ரா வேணாம் அப்படின்னு சொல்லவே இல்லை. உடனடியா நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சுஜித்ரா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3-4 நாளைக்கு நம்ம வீட்டுல இல்ல அப்படின்னு சொன்னா வீட்டுல இருக்க அம்மா அப்பாவுக்கு சந்தேகம் வரும், எங்க போற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அப்படின்றதுனால அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒரு பொய் சொல்றாங்க. இதைதான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்திருப்போம். மார்ச் 17 இருந்து எனக்கு வந்துட்டு 4 நாளைக்கு ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் ஒன்று இருக்கு, இதுக்காக நான் கொச்சின் போறேன், நான் பிஸியா இருப்பேன், என்னால போன் கூட பேச முடியாது அப்படின்னு நினைக்கிறேன், மார்ச் 20க்கு மேல நானாவே வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கன்வின்ஸ் பண்ணிட்டு எப்ப பிரசாந்த் கூப்பிடுவான், நம்ம எப்ப போகலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயம் பிரசாந்த் வந்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. வீட்டுல வச்சு கொலை பண்ணா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா பிரசாந்தோட வீடு இருக்கிற அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்துட்டு நடமாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்க எல்லாருக்குமே பிரசாந்த் ரொம்ப நல்லா தெரியும். அங்க சுஜித்ரா வந்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சுஜித்ராவை எல்லாருமே நோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சுஜித்ரா காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம் அப்படின்றதுல இவரு ரொம்பவே தெளிவா இருந்தாரு. இதனால இவரு சுஜித்ராவுக்கு போன் பண்ணி நீ நம்ம வீட்டுக்கு வந்து அப்படின்னு சொன்னா சுத்தி இருக்கிறவங்க பாத்துருவாங்க, என்னோட ஒய்ஃப் கிட்ட நான் மாட்டிப்பேன், அதனால நம்ம 2 பேரும் இந்த 3-4 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக நான் புதுசா ஒரு இடத்த வாடகைக்கு எடுக்கிறேன், அங்க போயிட்டு நம்ம நிம்மதியா ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றோம். இதை கேட்ட சுஜித்ராவும் சந்தோஷமா சரி நீ வீடு பார்த்துட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்றாங்க. இதனால இவர் பாலக்காடு ஃபுல்லா ரொம்பவே கஷ்டப்பட்டு எதனாச்சும் வீடு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடுறாரு. அதாவது ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு வீடு. அப்பதான் இவருக்கு ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய ஒரு வீடு வந்துட்டு தென்படுது. அந்த வீடு ஆள் நடமாட்டமே இல்லாம ரொம்பவே ஒரு கார்னர்ல தனியா இருக்கு. அதை பார்த்த உடனே நம்மளுக்கு இந்த வீடு தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஓனர் கிட்ட பேசுறான். எனக்கு இங்க சின்னதா ஒரு வேலை இருக்கு, அதுக்காக நான் ஹோட்டல்ல தங்க முடியாது, இந்த வீடு காலியா இருக்கு அப்படின்னு சொன்னா கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டுல நான் இருந்துக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாடகை பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசி அந்த ஓனரை கன்வின்ஸ் பண்ணி இந்த வீட்டையும் வாங்குறாரு. இப்படி பிரசாந்த் வந்துட்டு வீடெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண அந்த சமயத்துல கரெக்டா மார்ச் 17 சுஜித்ரா கால் பண்ணி நான் எங்க வரணும்னு கேக்குறாங்க. அதுக்கு பிரசாந்த் வந்துட்டு நீ உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட்ல நில்லு, நான் அங்க இருந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பிரசாந்த் சொன்ன மாதிரி சுஜித்ரா கரெக்டா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பிரசாந்த் வந்துட்டு அவரோட காரை நிறுத்தி உள்ள ஏறு அப்படின்னு சொல்றாரு. இப்ப சுஜித்ரா அந்த காருக்குள்ள ஏறின உடனே இந்த 4 நாள் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம தனியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன், அதனால நீ இங்கே மொபைல் போனை வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிரு, நம்மளுக்கு வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட சுஜித்ராவும் வந்துட்டு சரி நம்ம மேல இருக்கக்கூடிய ஆசைனால தான் இவன் இப்படி சொல்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களோட செல்போனை வந்துட்டு அவங்க அதே இடத்துல சுவிட்ச் ஆஃப் பண்றாங்க. இதுக்கு மேல இந்த செல்போனுக்கு அடுத்த 4 நாளைக்கு எந்த வேலையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சுஜித்ராவோட மொபைலை வாங்கி பிரசாந்த் ஒரு மூலையில வைக்கிறான். இப்போ பிரசாந்த் வந்துட்டு வாடகைக்கு பார்த்து வச்சு அந்த வீட்டுக்கு சுஜித்ராவை கூட்டிட்டு போறான். 2 பேருமே வந்துட்டு அடுத்த 3 நாளைக்கு சந்தோஷமா இருக்காங்க. 3 நாளைக்கு அப்புறம் சுஜித்ரா அந்த வீட்டுல உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க புக் படிச்சிட்டு இருந்த அந்த சமயத்துல இவங்களுக்கே தெரியாம பிரசாந்த் வந்து பின்னாடி கையில ஒரு கம்பியோட வந்து சுஜித்ரா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல அவங்களோட கழுத்துல போட்டு பயங்கரமா இறுக்கிருக்கு. சுஜித்ரானால மூச்சு கூட விட முடியல. அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க எவ்வளவோ போராடி இருக்காங்க. ஆனா அவங்கனால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. அதே இடத்துல அவங்க இறந்து போறாங்க. பிரசாந்த் பிளான் பண்ண மாதிரி இந்த கொலையை வந்துட்டு பண்ணி முடிச்சிட்டான். அடுத்த 3 மணி நேரத்துக்கு சுஜித்ராவுடைய சடலத்தை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். மறுபடியும் இவன் இன்டர்நெட்டை ஆன் பண்ணி சடலத்தை என்ன பண்றது அப்படின்ற மாதிரியான ஐடியாஸ்லாம் வந்துட்டு கூகுள்ல சர்ச் பண்ணியிருக்கான். இது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறம் பிரசாந்த் ஒரு ஐடியா வருது. இப்ப பிரசாந்த் எடுத்த உடனே முதல்ல என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுஜித்ராவோட மொபைலை வந்துட்டு அவன் கூட எடுத்துக்கிட்டு வெளியில போறான். ஏன்னா போலீஸ் ஆபீசர் சுஜித்ரா காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா முதல் வேலையா சுஜித்ராவோட போன் டவர்ஸ் தான் செக் பண்ணுவாங்க அப்படின்றது பிரசாந்துக்கு
ரொம்ப நல்லா தெரியும். அதனால பிரசாந்த் சுஜித்ராவோட போனை எடுத்துக்கிட்டு போய் திரிஷூருக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு இடத்துல இந்த மொபைலை வந்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிருக்கான். அடுத்த கொஞ்சம் செகண்டுக்கு அந்த போன்ல வந்துட்டு டவர் வருதா அப்படின்றத பார்த்துட்டு மறுபடியும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கான். இதுபடி நம்ம போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் டைவர்ட் பண்ணிடலாம் அப்படின்றதான் இவனுடைய எண்ணம். இதுக்கப்புறமா அந்த மொபைல் பார்ட்ஸ் மொபைல்னு சொல்லி எல்லாத்தையுமே சுக்குநூறா உடைச்சு தூள் தூளாக்கி இவன் ஹைவே போற வழியெல்லாம் ஒவ்வொரு பார்ட்டை ஒவ்வொரு இடத்துல தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருக்கான். ஏன்னா சுஜித்ராவை தேடும் போது மொபைல் போன் எங்கேயாச்சும் கிடைச்சது இல்ல யாருக்கு கிடைச்சாலும் சரி அவங்க சிம் கார்டு போட்டு அது மூலியமா எதுவும் ட்ராக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால மொத்தமா உடைச்சு நொறுக்கிட்டான். இதெல்லாம் முடிச்சுட்டு பிரசாந்த் மறுபடியும் அந்த வீட்டுக்கு வரும்போதே வெளியில மண்வெட்டி மாதிரி நிறைய பொருட்களை வாங்கிட்டே வந்திருக்கான். வந்ததுக்கு அப்புறம் சுஜித்ரா போட்டிருந்த கொலுசு செயின் வாட்ச்னு சொல்லி எல்லாத்தையுமே தனியா எடுத்து வச்சுட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணம் எல்லாத்தையுமே தனியா எடுத்து வச்சுட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டு அவன் வாங்கிட்டு வந்து அந்த கத்தி அது எல்லாத்தையுமே வச்சு சுஜித்ராவை பீஸா வெட்ட ஆரம்பிக்கிறான். வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இடத்துல மண்வெட்டி வச்சு ஒரு குழியை தோண்டி இவன் பீஸா வெட்டி வச்சிருந்த சுஜித்ராவுடைய உடல் பாகங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த குழிக்குள்ள போடுறான். கூடவே அவங்க எடுத்துட்டு வந்து அவங்களோட திங்ஸ் ஹேண்ட் பேக் பர்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்து அதுக்குள்ள போடுறான். சுஜித்ரா வந்துட்டு ஒரு மேக்கப் கோர்ஸ்க்காக தான் நான் வரேன் அப்படின்றத நம்ப வைக்கிறதுக்காக வரும்போது அவங்களோட மேக்கப் கிட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதையுமே சேர்த்து அதுக்குள்ளேயே போட்டு மொத்தமா எரிக்கிறான். எரியிற வரைக்கும் அங்கேயே நின்று எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒருவேளை மோப்ப நாய் வச்சு எதுவும் தேடினாங்க அப்படின்னு சொன்னா வரக்கூடிய நாய்ங்க வந்துட்டு கண்டிப்பா இதை தோண்டி அந்த எலும்பு எடுத்துரும். இல்ல ரேண்டமா எதனாச்சும் நாய் வந்தா கூட எலும்பு இருக்குன்னு மோப்பம் பிடிச்சு கூட எடுக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அந்த இடத்துல சிமெண்ட் எல்லாம் போட்டு மூடி அதுக்கு மேல மண்ணை போட்டு மூடுறோம். இப்ப மண்ணுக்குள்ளாரி சிமெண்ட் கலவையை போட்டு அதுக்கு மேல வந்துட்டு மண்ணை போட்டதுனால நாய்ங்க வந்து தேடுனா கூட அதுனால அந்த கான்கிரீட்டை தாண்டி தேட முடியாது அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சான். அதுக்கப்புறமா இவன் வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணி முடிச்சுட்டு இதுக்காக யூஸ் பண்ண அந்த மண்வெட்டி அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையுமே பக்கத்துல யாருக்குமே தெரியாத ஒரு சதுப்பு நில காட்டுல போயிட்டு புதைச்சு வச்சுட்டு கிளம்பிடுறான். இதுக்கப்புறம் தான் மார்ச் 20 வரன்னு சொன்னா நம்மளோட பொண்ணு வந்துட்டு இன்னும் வரலையே அப்படின்ற மாதிரி சுஜித்ராவோட வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்க. அப்ப சுஜித்ரா வந்துட்டு ஒரு கோர்ஸ்க்காக போல அப்படின்னு தெரிஞ்சு உடனடியாக அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பிரசாந்த் யோசிச்ச மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட போன் லொகேஷன் எங்க டிடெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அப்பதான் போலீஸ் ஆபீசர் வந்துட்டு இவங்க கொச்சின் போறன்னு சொல்லிட்டு திரிஷூருக்கு ஏன் போயிருக்காங்க, ஏன் போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க, இதனால கொஞ்ச நேரம் ஆன் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர் சுஜித்ராவுடைய கால் ஹிஸ்டரியை வந்துட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி செக் பண்ணதுல சுஜித்ரா தினம் அடிக்கடி பேசுற ஒரே ஒரு நபர் பிரசாந்த் தான் அப்படின்னு தெரியுது. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் பிரசாந்தோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்குள்ள போலீஸ் ஆபீசரை பார்த்த பிரசாந்த் வந்துட்டு கொஞ்சம் கூட ஷாக் ஆகல. ஏன்னா நம்ம பதட்டப்பட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம மாட்டி போனோம் அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால இவன் ரொம்பவே கூலா சொல்லுங்க சார் எதனாச்சும் பிரச்சனையா ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு போலீஸ் ஆபீசர் வந்துட்டு சுஜித்ரா வந்துட்டு மிஸ் ஆயிருக்காங்க அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா, அவங்க அடிக்கடி உங்களுக்கு தான் கால் பேசியிருக்காங்க, அதனாலதான் உங்ககிட்ட விசாரிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட பிரசாந்த் வந்துட்டு ஆமா சார் எனக்கு சுஜித்ராவை நல்லாவே தெரியும், அவங்க எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு, எனக்கு அவங்க அக்கா, அவங்களுக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி யாருமே கிடையாது, அதனால அவங்க யார்கிட்டயும் அதிகமா எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க, அவங்க எதுனாலுமே என்கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் எனக்கும் நடுவில் ஒரு நல்ல பிரதர் சிஸ்டர் பாண்டிங் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றான். கேவலமா ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொச்சப்படுத்தி இருக்கான். உடனே போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு நீங்க சுஜித்ராவை மீட் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனா மீட் பண்ணியிருக்கேன் சார், நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன், வழக்கமா நாங்க மேக்ஸிமம் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்ல தான் பேசிப்போம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாவே சொல்லியிருக்கான். இதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு பெருசா பிரசாந்த் மேல எந்த ஒரு சந்தேகமே வரல. இப்பதான் போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு பிரசாந்த் அவனோட கையில வச்சிருக்க அந்த மொபைலை பாக்குறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உங்களோட மொபைல் கொடுங்க நாங்க பார்த்துட்டு தரோம் அப்படின்ற மாதிரி வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு கேலரிக்குள்ள போயிட்டு போட்டோஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்திருக்காங்க. எல்லா போட்டோஸுமே ரொம்ப நார்மலா தான் இருந்திருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை தரும்போது தான் இவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. பிரசாந்தோட மொபைல் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல ஆரம்பிச்சு கூகுள் ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டா டெலீட் ஆயிருக்கு. இதனால இப்படி எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி வச்சிருக்காரு, இப்படி டெலீட் பண்றதுக்கு என்ன அவசியம் இருக்கும் அப்படின்ற மாதிரி போலீஸ் யோசிச்சாங்க. சரி அப்ப பிரசாந்த் மறைக்கிறான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி எதனாச்சும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அந்த மொபைல தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டு சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வச்சு டெலீட் ஆன சோஷியல் மீடியா மெசேஜஸ் போட்டோஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரெக்கவர் பண்ணி தாங்க அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கப்புறம் சைபர் டீமும் பிரசாந்த் சுஜித்ரா பேசின எல்லா மெசேஜஸ் அப்புறம் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே வந்துட்டு கம்ப்ளீட்டா ரெக்கவர் பண்ணி தராங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரெக்கவர் ஆன அந்த ஃபைல்லாம் எடுத்து பார்த்தப்ப சுஜித்ரா அப்புறம் பிரசாந்த் ரெண்டு பேருமே நெருக்கமா இருக்கிற மாதிரியான சில போட்டோஸ்லாம் பார்க்குறாங்க. பார்த்த உடனே இது இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்காக இருந்திருக்கு. ஏன்னா அக்கா தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கான். என்னது இது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்ச உடனேவே அவங்களுக்கு சந்தேகம் வந்துருது. ஆனா இதை மட்டும் வச்சுக்கிட்டு பிரசாந்த் வந்துட்டு குற்றவாளி அப்படின்றத சொல்லிட முடியாது. ஒருவேளை மார்ச் 17 வந்து சுஜித்ராவும் பிரசாந்தும் ஒன்னா இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொன்னா பிரசாந்த் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த சமயம் தான்
மார்ச் 17 பிரசாந்த் யூஸ் பண்ண அந்த பிரவுசிங் ஹிஸ்டரிலாம் வந்துட்டு ரெக்கவர் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த சர்ச் ஹிஸ்டரியை பார்த்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக் ஒன்று காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா பிரசாந்த் வந்துட்டு சர்ச் பண்ணி வச்சிருந்தது அந்த மாதிரி. இவ்வளவு மணி நேரமா போலீஸ் ஆஃபீஸர் சுஜித்ராவை காணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தாங்க. ஆனா சுஜித்ரா காணாம போல, அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றத இவனுடைய சர்ச் ஹிஸ்டரி வச்சு போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிக்கிறாங்க. அவன் ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு வந்துட்டு அவங்களோட ஒய்ஃபை எப்படி கொலை பண்ணுவாங்க, எப்படி இந்த உடம்பு வந்துட்டு டிஸ்போஸ் பண்றது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை வந்துட்டு சர்ச் பண்ணியிருந்திருக்கான். இது எல்லாத்தையுமே வச்சு உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணி பிரசாந்த் வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க. விசாரணையில ஸ்டார்டிங்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கேட்கிற எல்லா கேள்விக்குமே பிரசாந்த் வந்துட்டு மாத்தி மாத்தி பதில் சொல்லிட்டு இருந்திருக்கான். இதுல போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அவன் மேல சந்தேகம் வந்துருது. நீ கம்ப்ளீட்டா மாட்டிக்கிட்ட, நீ சர்ச் பண்ணது, நீங்க சேர்ந்து இருந்தது எல்லா உண்மையுமே எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு, இதுக்கு மேல நீ போய் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி பிரசாந்த் வந்துட்டு போலீஸ் கார்னர் பண்றாங்க. இப்பதான் பிரசாந்த் வந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். சுஜித்ரா வந்துட்டு என்னைய பயங்கரமா சித்திரவதை பண்ண, நான் அவளை விட்டு விலகணும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா என்னால முடியல. அவ திரும்ப திரும்ப எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா. என்னால இந்த விஷயத்த தாங்கிக்கவே முடியல. கண்டிப்பா சுஜித்ரா வந்துட்டு என்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டா என்னோட குடும்பமே மொத்தமா பிரிஞ்சு போயிடும். அதனாலதான் நான் வந்துட்டு சுஜித்ராவை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். எனக்கு வேற வழி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் இவனை கூட்டு போயிட்டு இந்த இடத்துல நீ புதைச்ச அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த இடத்த தோண்டி இருக்காங்க. சாம்பல் எலும்பெல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா அதெல்லாம் வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அது வந்துட்டு சுஜித்ரா தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. பிரசாந்தோடைய அம்மா அப்பா எல்லாத்தையுமே போலீஸ் ஆபீசர்ஸ் விசாரிச்சப்ப அன்னைக்கு நீங்க வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி எங்களை அனுப்பி வச்சதா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க. அதே சமயத்துல பிரசாந்தோடைய பர்சனல் போன் வந்துட்டு மார்ச் 17 இருந்து 20 வரைக்குமே அவரோட வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கு. பிரசாந்த் வந்துட்டு அந்த இடத்துலயுமே ரொம்ப பிரில்லியண்டா யோசிச்சிருக்கான். என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம மேல சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம எங்க இருந்தோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மளோட லொகேஷனுமே போலீஸ் ஆபீசர்ஸ் ட்ராக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவனோட பர்சனல் போனை அவனோட வீட்லயே வச்சுட்டு இவன் கிளம்பி இருந்திருக்கான். ஆரம்பத்துல பிரசாந்த் மேல அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு சந்தேகப்படவே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசாந்த் மொபைல் இல்லாம எப்பயுமே இருக்க மாட்டான். அவங்க கிட்ட கேட்டதுக்கு பிரசாந்த் வந்துட்டு மொபைல் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாரு. அவர் பாத்ரூம் போறதுக்கு கூட செல்போனை எடுத்துட்டு தான் போவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால செல்போன் டவர் வந்துட்டு அந்த வீட்டுல தான் இருக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு வீட்டுல தான் 3 நாள் ஒர்க் பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பிரசாந்தே தன்னோட வாயால எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கெல்லாம் பிரசாந்த் தான் இந்த கொலையை பண்ணிருக்கான் அப்படின்னு தெரியுது. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 2 வருஷமா கோர்ட்ல நடந்திருக்கு. இந்த டிஎன்ஏ எவிடன்ஸ், இவன் அந்த இடத்துல இருந்தான்ற டிஎன்ஏ எவிடன்ஸ், இவன் அந்த இடத்த வந்துட்டு வாடகைக்கு எடுத்திருக்கான். அதுக்கு அந்த ஓனர் தான் வந்துட்டு ஐ விட்னஸ். அப்புறம் இவங்களோட செல்போன் கால்ஸ், லொகேஷன், இவன் சொன்ன அந்த வாக்கு மூலம் அதோட வந்துட்டு இந்த டவர் வந்துட்டு மேட்ச் ஆகுறது. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வச்சு 2023 மே 15 இந்த கேஸ்க்கு வந்துட்டு தீர்ப்பு கொடுக்கறாங்க. சுஜித்ராவை கொலை பண்ண பிரசாந்துக்கு ஆயுள் கால தண்டனை கிடைக்குது. என்னதான் பக்காவா பிளான் பண்ணாலும் எப்படி இருந்தாலும் குற்றவாளி வந்து மாட்டிப்பான் அப்படின்றதுக்கு இந்த கேஸ் வந்துட்டு ஒரு உதாரணம். இந்த மொத்த கேஸ்லுமே வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு அசிங்கப்படுத்தி வச்சிருக்கான். அதுவும் போக தப்பு அப்படின்றது என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்துட்டு வெளியில வந்தே தீரும். இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்.